தேர்தல் பத்திரங்கள், எலக்டோரல் பாண்ட்ஸ், புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னா யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டாம். யார் வேணாலும் ஒரு கட்சிக்கு எவ்வளவு வேணாலும் நிதி அளிக்க முடியும். ஆனால் ஒரு அரசாங்கம் வந்து எதிர்கட்சிக்கு காசு கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆர்பிஐ அவங்களுக்கு பதில் சொல்லணும், அதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு நீ ஏன் வந்து காங்கிரஸ்க்கு காசு கொடுத்த, ஏன் திமுக காசு கொடுத்த, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு காசு கொடுத்தன்னு மிரட்ட முடியும். ஆனால் பொதுமக்கள் யாருக்கும் யார் ஒரு கட்சிக்கு என்ன வழங்குகிறார்கள், எவ்வளவு காசு தராங்கன்னு தெரியாது. இது நவீனமான ஒரு புதிய முறையிலே ஏறத்தாழ லஞ்சம் வாங்குற மாதிரி தான். ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற விளக்கம் எல்லாம் கிடையாது. பிஜேபி 2018 கொண்டு வராங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ். 23 வரைக்கும் ஒரே கட்சி பிஜேபிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பணம் 6564 கோடி. எவ்வளோ? 6564 கோடி. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அத்தனை கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட, தனியா இல்லை, எல்லா கட்சியும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட யாருக்கும் இந்த அளவுக்கு பணம் கிடைக்கும். இதை தவறு என்று நேற்று அவங்களுடைய நீதி, நேர்மை, நியாயம் தவறானது, செல்லாது, மக்களுக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது.